Hello everyone, welcome back to my channel UGTRB English Unit 1க்கான continuous videos பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஆல்ரெடி before Chaucer, the age of Chaucer, from Chaucer to Turtle's Miscellany period வரைக்கும் பார்த்துருக்கோம். அந்த 3 பீரியடோட டைம்லைனுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ அதையும் பார்த்துடலாம் இன்றைக்கி. அதில் ஃபர்ஸ்ட் பிஃபோர் சார்சரோட டைம்லைன் 500 to 1340. நம்ம லைன் பை லைனாகவே பார்த்துடலாம். செட்டில்மெண்ட் ஆஃப் த ஜூட்ஸ், சாக்சன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் இன் பிரிட்டன் 449 to 547 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜூட்ஸு, சாக்சன்ஸு, ஆங்கிள்ஸு இவங்களாம் ஜெர்மானிக் ட்ரைப்ஸு. இவங்க பிரிட்டனுக்கு எப்போ செட்டில் ஆக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 449. அது எப்போ எண்ட் ஆகுதுன்னா 547. அடுத்து கிறிஸ்டியானிட்டி இன்ட்ரடியூஸ் இன்டு கென்ட் பை செயின்ட் அகஸ்டீன் 597 இன்டு நார்த்தம்பிரியா 627 to 635 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இங்கிலாண்டில் கிறிஸ்டியானிட்டிக்கு முன்னாடி பேகனிசம் தான் ஃபாலோ பண்ணாங்க. பேகனிசம் அப்படிங்கிறது சிங்கிள் காடெல்லாம் வர்ஷிப் பண்ண மாட்டாங்க, நிறைய காட்ஸ் வர்ஷிப் பண்ணுவாங்க. பட் செயின்ட் அகஸ்டின் அவர் ரோம்லேருந்து வந்தார். கிறிஸ்டியானிட்டியை 597 இங்கிலாண்டில் இருக்க கென்ட் அப்படிங்கிற பிளேஸில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நார்த்தம்பிரியா, இங்கே நார்த்தம்பிரியா அப்படிங்கிறது இங்கிலாண்டில் இருக்க நார்த் சைட் 627 635 வரைக்கும் கிறிஸ்டியானிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு. அடுத்து கேட்மன்ஸ் பேராஃப்ரேசஸ் 670 to 80. இவர் என்ன பண்ணார்னா லாட்டினில் இருந்த பைபிள் ஸ்டோரிஸை ஓல்டு இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணார். அது 670 80 வரைக்கும் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் சினேவுல்ஃப், பர்த் பிட்வீன் 720 and 730. ஸோ 720 730 அதுக்குள்ளே எந்த இயர் வேணால் பிறந்திருக்கலாம். இவர் எக்ஸாக்ட் இயர் தெரியல. அடுத்து ஃபேஷனிங் ஆஃப் பியோவுல்ஃப் இன்டு ஆன் எப்பிக் 8th century. பியோவுல்ஃப் நமக்கு நல்லாவே தெரியும், கிரேட் எப்பிக், ஓல்டு இங்கிலீஷ் எப்பிக். இது 8th century வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே கொஷின் மார்க் தான். அடுத்து ஆல்ஃப்ரெட், கிங் ஆஃப் வெசெக்ஸ் 871 to 901. இவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன். இவர் இங்கிலாண்டை 871 901 வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காரு. இவர் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இவர் ஒரு கிங்கு. இவர் நிறைய லாட்டின் ஒர்க்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. பைபிளையுமே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு 9th century. இதுக்கு முன்னாடி இருந்த கேட்மனும் சரி, கிங் ஆல்ஃப்ரெடும் சரி, பைபிளை ஃபுல்லாக டிரான்ஸ்லேட் பண்ணல. ஓல்டு இங்கிலீஷில் ஒரு கொஞ்சமாக தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நார்மன் கான்குவெஸ்ட் 1066. வில்லியம் டியூக் ஆஃப் நார்மண்டி இங்கிலாண்டை என்ன பண்ணார் அப்படின்னா கேப்சர் பண்ணார் இந்த இயர் 1066. இதுக்கப்புறம் ஒரு 150 இயர்ஸ்க்கு ஃப்ரெஞ்சு தான் ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக இருந்துச்சு. ஓல்டு இங்கிலீஷ்க்கு ரொம்பலாம் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் கிங் ஜான் 1199 to 1216. ஸோ இதில் தான் இவர் ரூல் பண்ணார். 1199 to 1216 வரைக்கும் ரூல் பண்ணார். இவர் ரொம்ப பீப்புளையும் சரி, தென் பார்லிமெண்ட்லேயும் சரி அவரோட பவரை ரொம்ப ஷோ பண்ணார். டேக்ஸ் அதிகமாக பீப்புள்கிட்ட கேட்டார். தென் க்ரூயலாக ரூல் பண்ணார். ஸோ அதுக்காக பீப்புள்லாம் சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி இவரை மேக்னா கார்ட்டாவை சைன் பண்ண வச்சாங்க இந்த இயர் 1215. மேக்னா கார்ட்டா அக்ரிமெண்ட் என்னென்னா லா அப்படிங்கிறது பீப்புளுக்கு ஒன்று தான், கிங்குக்கு ஒன்று தான் அப்படிங்கிறது. அடுத்து இங்கிலீஷ் ரிவைவல். இது ஓல்டு இங்கிலீஷ்லேருந்து மிடில் இங்கிலீஷ்க்கு லிட்ரேச்சர் சேஞ்ச் பண்ண அந்த ஸ்டார்டிங் பீரியட். அதில் ஃபஸ்ட்டு லாயமோன்ஸோட ப்ரூட்டு, இது 1205 AD எழுதியிருக்காங்க. இது மிடில் இங்கிலீஷில் எழுதுறது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் 16,000 லைன்ஸ் இருக்குது. இது பிரிட்டனோட லெஜெண்ட்ரி ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்கிற ஒரு பொய்டிக் கிரானிக்கல். லெஜெண்ட்ரி ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஒரு மித்தாலஜியாக இருக்கும். அதில் ட்ராய் ஸ்டோரியிலேருந்து இம்பார்ட்டன்ட் கிங் ஆர்தர் வரைக்கும் இதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து த ஆன்க்ரீன் ரீவூல் 1225 அதில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட மீனிங் ரூல் ஃபார் அன்கோரஸ். இதோட ரைட்டர் அனானிமஸ். இது ஒரு ப்ரோஸ் புக்கு. இது யாருக்கான வழிகாட்டி அப்படின்னா அன்கோரஸ், கன்னியாஸ்திரிக்கு. அடுத்து த அவுல் அண்ட் த நைட்டிங்கேல். இது 1220 ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட ரைட்டரும் அனானிமஸ். இது ஒரு டிபேட் போயம். கடைசியில் மாஸ்டர் நிக்கோலஸ் இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவார்.
அடுத்து ராபர்ட் மேனிங்ஸோட ஹேண்டிங்ஸின், இது ஒரு ரிலீஜியஸ் போம். இது வந்து 1303 ADயில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இதில் 7 டெட்லி சின்ஸ் எல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கர்சர் முண்டி, இதுவும் அனானிமஸ் தான். இதில் 30,000 லைன்ஸ் இருக்குது. இதோட மீனிங் என்னென்னா கோர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வந்து எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறது. இது வேர்ல்டோட ஹிஸ்ட்ரியை பைபிள் ஸ்டோரி மூலமாக சொல்கிற ஒரு போம். அயன் பைட் ஆஃப் இன்விட், இதை மைக்கேல் ஆஃப் நார்த்கேட் எழுதியிருக்காரு. இது ஒரு ப்ரோஸ் வாக்கு. இது கில்ட்டி ஃபீல் பற்றி சொல்கிற ஒரு வாக்கு. இதில் கிறிஸ்டியானிட்டி மாரல் டிசிப்ளின்ஸும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், எட்வர்டு III 1327 to 1377 இது வரைக்கும் வந்து ரூல் பண்ணியிருக்காரு. இவரோட பீரியடில் தான் 100 years வார் வந்து ஸ்டார்ட் ஆனுச்சு ஃப்ரான்ஸ் கூட. இங்கிலாண்டுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் 100 years வார். நெக்ஸ்ட்டு சாசரோட பர்த் 1340, அது கொஷின் மார்க்கு தான். ஆனால் நம்ம சாசரோட பர்த் இயர் 1314 தான் சொல்லுவோம். இந்த டைம் லைனில் ஒரு போம் சொல்ல மறந்துட்டேன். அது ஆம்ஸோட ஆம்லம். ஆம் ஒரு மாங்க்கு. ஆம்லம் வாக்க 1215 ADயில் முடிச்சிருக்காரு. இது ஒரு ரிலீஜியஸ் போம். இது பைபிளில் இருக்க காஸ்பெல்ஸ் அண்ட் தென் ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்டல்ஸ் இதை பற்றி சொல்கிற ஒரு போம். அடுத்து த ஏஜ் ஆஃப் சாசரோட டைம் லைனை பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து எட்வர்டு III, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், 1327 to 1377. இந்த பீரியடில் தான் வந்து நமக்கு 100 years வார் வந்து ஸ்டார்ட் ஆனுச்சு. இதில் கொடுத்துருக்காங்க பிகினிங் ஆஃப் த 100 years வார் வித் ஃப்ரான்ஸ் 1338ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வெப்சைட்ஸில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா இதோட பிகினிங் இயர் 1337 to 1453 வரைக்கும் போட்டிருப்பாங்க. பட் நம்ம இந்த ரெஃபரன்ஸை தான் எடுத்துக்கணும். அடுத்து ஜான் பார்பர் பர்த் இயர் 1316 கொடுத்துருக்காங்க, கொஷின் மார்க்கு. அடுத்து வில்லியம் லாங்லேண்ட் பர்த் இயர் 1332, அதுவுமே கொஷின் மார்க்கு. தென் சாசரோட பர்த் இயர் 1340. நெக்ஸ்ட்டு பேட்டில் ஆஃப் க்ரெஸி 1346. இது இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் கூட போட்ட ஒரு பேட்டில். இதில் இங்கிலாந்து தான் வின் பண்ணுச்சு இந்த இயர் 1346. அடுத்து த பிளாக் டெத் 1348 to 49. இது யூரோப்பில் நடந்த மிகப்பெரிய எபிடெமிக். இதில் 1/3 ஆஃப் பீப்புள் வந்து டைட் ஆனாங்க. அடுத்து பேட்டில் ஆஃப் பொய்ட்டியஸ் 1356. இதுவுமே வந்து இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் கூட சண்டை போட்ட ஒரு பேட்டில் தான். இதுலேயும் வந்து இங்கிலாந்து தான் வின் பண்ணுச்சு. அடுத்து நமக்கு சாசரோட ஒர்க்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து த ரொமான்ஸ் ஆஃப் த ரோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 1360 to 65. இந்த இயர்ஸ்குள்ளே எந்த இயர் வேணால் எழுதியிருக்கலாம். இதோட ஆரிஜின் வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ். அதை வந்து இங்கிலீஷ்க்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு சாசர். அடுத்தது புக் ஆஃப் த டச்சஸ் 1369. புக் ஆஃப் த டச்சஸ் ஒரு ட்ரீம் விஷன். ஜான் ஆஃப் காண்டோட ஒய்ஃபு பிளான்ச்சேக்காக இந்த போம் வந்து மிடில் இங்கிலீஷில் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு லாங்லேண்டோட விஷன் போயம் பியர்ஸ் ப்ளோமேன். இது வந்து 14th century இருந்த ரிலீஜியஸ் அண்டு சொசைட்டி ப்ராப்ளம்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். இதில் வந்து ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்பஸோட ப்ரூஸ். இது வந்து பார்பர் மிடில் ஸ்காட்ஸ் லாங்குவேஜில் எழுதியிருப்பார். இதில் ஸ்காட்லாண்டு ஹீரோ ராபர்ட் ப்ரூஸ் பற்றின லைஃப் ஹிஸ்ட்ரியும் தென் ஃப்ரீடம், அவரோட ஃப்ரீடம் ஃபைட்ஸ் பற்றியும் சொல்லியிருப்பார். லாங்லேண்டோட விஷன் போயம் 1362 to 90. இது ஃபுல்லாக வந்து எழுதியிருப்பாங்க. பார்பஸோட ப்ரூஸ் வந்து 1375 எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரிச்சர்டு II. இவர் வந்து 1377 to 99 வரைக்கும் ரூல் பண்ணார் இங்கிலாண்டை. இவரோட பீரியடில் தான் வாட் டெய்லர் அவங்களோட ரெபலியன் இந்த இயர் 1381. இது வந்து யார் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸு. யாரோட தலைமையில் அப்படின்னா வாட் டெய்லர் தான். நெக்ஸ்ட்டு ஜான் கவர் எழுதின ஸ்பெக்குலம் மெடிட்டாண்டஸ் 1378. இது வந்து ஒரு ரிலீஜியஸ் போம். ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க. இதுலேயும் ஹியூமன் பீயிங்ஸோட சின்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு விக்லிஃபோட பைபிள் 1380. இது விக்லிஃபோட ஃபாலோவர்ஸும் சேர்ந்து லாட்டினில் இருக்க பைபிளை 1380 மிடில் இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி ஆர்டினரி பீப்புளுக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விதமாக ரிலீஜியஸ் ரிஃபர்மேஷனுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்தாங்க. அடுத்து சாசரோட ட்ராய்லஸ் அண்ட் க்ரெஸிடா 1380 to 83. இது ட்ராய் சிட்டி பேக்ரவுண்டில் ட்ராய்லஸ் அண்ட் க்ரெஸிடாக்குள்ளே இருக்கிற சேட் லவ் ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க. இது ஒரு டீப் ஃபிலாசபிக்கல் போம். விக்லிஃப் வந்து ரிலீஜியஸ் ரிஃபர்மேஷனுக்காக நிறைய டீச்சிங்ஸ் வந்து கொடுத்தாரு. அதை அஃபிஷியலாக கண்டம்னேஷன் பண்ணாங்க. எப்போனா
1382ல் கேத்தோலிக் சர்ச் இவர் சொன்ன டீச்சிங்ஸ் டாக்ட்ரின்ஸ் வந்து ரொம்ப ஆன்டி ரிலீஜனாக இருக்குது அப்படின்னு சொன்ன அறிவிக்கப்பட்ட இயர் வந்து என்னென்னா 1382. அடுத்து வாக்ஸ் கிளாமண்டஸ் 1382. இது ஜான் கவர் எழுதியிருப்பார். இது சொசைட்டி தென் பாலிடிக்ஸை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். பர்டிகுலராக வாட் டைலர்ஸோட ரெப்ளியன் பற்றி பேசியிருப்பார். நெக்ஸ்ட்டு சார்சர் எழுதின ஹவுஸ் ஆஃப் ஃபேம் 1383 to 84. இது லேடி ஃபேமை வச்சு எழுதின ஒரு வாக்கு. அடுத்து சார்சரோட லெஜண்ட் ஆஃப் குட் உமன் 1384 to 85. இது வந்து லவ்வில் ட்ரூவாக இருந்த விமனை பற்றி எழுதியிருப்பார். அடுத்து கேண்டபரி டேல்ஸ் 1385. அடுத்து கவர் எழுதின கன்ஃபெசியாமாண்டஸ் 1393 வந்த வாக்கு. ஹென்ரி த ஃபோர்த் அசன்ஸ் த்ரோன். ஹென்ரி த ஃபோர்த் எப்போ ஆட்சிக்கு வராருன்னா 1399. சார்சரோட டெத் பற்றி சொல்லியிருக்காங்க 1400. லாங்லேண்டோட டெத்து 1400. மாந்தி வில்லேஸோட ட்ராவல்ஸ் வந்து 1400 வருது. கவரோட டெத்து 1408. இந்த 2 பீரியட்ஸோட டைம் லைன்ஸும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.